The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. நீங்க பல கேம்பெயின்ஸ் இந்த மாதிரி விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல கலந்துருப்பீங்க. ஆனா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல இந்த மாதிரி ஒரு பஸ்ல வச்சு ஒரு கேம்பெயினோட அனுபவம் எப்படி இருக்கு? முதல்ல புதிய தலைமுறைக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பேரணி மாவட்டந்தோறும் நீங்கள் நடத்துறதுங்கிறது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அதில் வந்துட்டு இன்னைக்கு சேலம் மாவட்டத்தில் எங்களுடைய நாங்கள் வேலை பார்க்குற சொந்த மாவட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி எங்களை கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உண்மையுமே வந்துட்டு இந்த மாதிரி மொபைல் வேன்ஸில் பண்ணும்போது நம்ம வந்துட்டு we can reach anywhere. எந்த இடத்துலனாலும் நம்மளால் ரீச் பண்ண முடியும். நிறைய மக்களை நம்மளால் ரீச் பண்ண முடியும். ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்டேஜ் செட்டப்பில் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி மொபைலாக வச்சு பண்ணும்போது நம்ம எந்த பிளேஸ்க்கு சந்தை இண்டு இடுக்கில் கூட நம்மளால் போய் நம்மளுடைய மெசேஜை கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக ரொம்ப நீட்டாக ரொம்ப ஒரு வெல் கோஆர்டினேட்டட் வெல் கிராஃப்ட் நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது 1 month ஃபுல்லாக இந்த தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை இந்த தேர்தல் திருவிழா இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. புதிய தலைமுறையை பொறுத்தளவுக்கு நாங்கள் ஒரு 10-15 வருஷமா புதிய தலைமுறை எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் அவங்களுடைய இது எப்பவுமே ஒரு யூனிக்கா இருக்கும். யூனிக்கா எல்லா மக்களை சென்றடைகிறதுக்கு பல நிகழ்ச்சிகள் நடத்திட்டு இருக்காங்க. அதுல இன்னைக்கு நிகழ்ச்சி வந்துட்டு நல்லாவே ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. நல்ல ஒரு மக்கள் வந்துட்டு அவங்களா வாலண்டியரா வந்து நிறைய பேர் நல்லா பார்த்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இட்ஸ் வெரி குட். நல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக புதிய தலைமுறை வந்து ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. ஏன்னா வந்து புதிய தலைமுறையோடைய வாட்ஸ்அப்போட கம்யூனிட்டி குரூப்லையும் நான் இருக்கிறேன். ஸோ அதில் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து தலைவர்களை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற மாவட்ட ஆட்சித் தலைவர்களை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற முக்கியமான பர்சன்ஸை கூப்பிட்டு பேசுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு இனிஷியேட் எடுத்ததுக்கே வந்து புதிய தலைமுறை ரொம்ப பாராட்டணும். ஏன்னா வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டே இருக்காங்க 100% ஓட்டு 100% ஓட்டுன்னு. பட் அது எப்படி நம்ம கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னா இந்த மாதிரியான விழிப்புணர்ச்சி பண்ணாதான் பண்ண முடியும், இல்லைன்னா வந்து பண்ணவே முடியாது. அதை வந்து சிறப்பான முறையில் ரொம்ப தரமான முறையில் வந்து இவங்க புதிய தலைமுறை ரொம்ப நல்லாவே செஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அண்ட் இன்னைக்கு இந்த சேலம் ஈவெண்ட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அண்டு குழந்தைங்களை அழைச்சி அந்த கலை நிகழ்ச்சிகள் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு பட்டிமன்றம் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் இப்போ ஒரு உறுதிமொழி வாக்காளர் உறுதிமொழி எடுத்தது எல்லாமே வந்து சிறப்பான முறையில் ரொம்ப பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இன்னைக்கு ஈவினிங் நாமக்கல் வேற போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் கவர் பண்றது வந்து எல்லாரும் செய்ய முடியாது. அண்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டுமே இது வந்து விழிப்புணர்ச்சி கொண்டு சேர்க்க முடியாது. இந்த மாதிரி ஒரு புதிய தலைமுறை சேனல் செய்யற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். மிக்க நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு பஸ் அமைச்சு 1 month ஆல் ஓவர் தமிழ்நாடு டிராவல் பண்ணி இப்படி ஒரு விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த முயற்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த முயற்சிக்கு வந்து பின்னாடி இருக்கிற டீம் ஒர்க் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா பிகாஸ் இந்த 1 மாசம் நீங்க சொல்றீங்க, பட் இந்த 1 monthக்கான உழைப்பு வந்து அதுக்கு முன்னாடி இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து ஆர்கனைஸ் பண்றதா இருக்கட்டும், அதுக்கான விஷயங்கள் செய்யறது, பஸ்ஸை ரெடி பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு உழைப்பு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த விஷயம் பண்றதால என்னன்னா, இப்போ நீங்க ஜஸ்ட் நீங்க வந்து இந்த பஸ் மூவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பப்ளிக் எல்லாம் பார்க்கும்போது ரைட் ஓகே இது என்னதுன்னு தெரிய வரும்போது இந்த எலெக்ஷனுக்காக பண்ணியிருக்காங்க போல இருக்குன்ற தெரிய வரும்போது இன்னும் வந்து பீப்புளை அட்ராக்ட் பண்றது புதிய தலைவர் நல்லா தெரிஞ்சிருக்கு. அதை தான் வந்து இங்க செஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப நல்லா சிறப்பா செஞ்சிருக்கீங்க. முதல்ல வந்து புதிய தலைமுறைக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா எந்த சேனலுமே எடுக்காத ஒரு எஃபர்ட்டை வந்து புதிய தலைமுறை எடுத்திருக்காங்க. அதுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாமல் இந்த காலை நேரத்தில் இவ்வளவு ரொம்ப ஷார்ட் பீரியட், இப்போ எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10 நாள் 15 நாள் எலெக்ஷன் வரப்போகுது. இவ்வளவு ஷார்ட் பீரியடில் ஒவ்வொரு இடத்துலையும் போய் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு விழிப்புணர்வு நிகழ்வை வந்து அது அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் உள்ள அங்கே உள்ள விஐபிஸ் வச்சு நீங்கள் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லா சேனலும் இந்த மாதிரி பண்ணால் மக்களுக்கு இன்னும் நிறைய விழிப்புணர்வு கிடைக்கும். அந்த மற்றவங்களுக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் மோட்டிவாக இருக்காங்க. பட் புதிய தலைமுறை மட்டும்தான் நடுநிலைமையாக, அதாவது எப்பவுமே எந்த ஒரு கருத்து பொதுமக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து நிற்கிறது புதிய தலைமுறை. அதுக்கு உண்மையிலேயே நான் சேலம் மாவட்டத்தின் சார்பாக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இந்த ஊரில் வந்து நடக்கிறது உண்மையிலே ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இது மாதிரி ஒவ்வொரு முறையும் நீங்கள் வந்து இந்த விழிப்புணர்வு கருத்துருங்க நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது எப்படி இருக்கு இந்த அனுபவம் உங்களுக்கு இந்த மாதிரி பஸ்ல வச்சு? சூப்பரா இருக்குங்க சார். அதாவது ஆக்சுவலா வருவாங்க, ஒரு 4 பேரை கூப்பிடுவாங்க, ஏதோ ஒன்று பேசுவோம், ஒரு டான்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு கூடான மாதிரி எங்களுக்கு அந்த பஸ் ஒரு அமைச்சு அதுக்குள்ளார நின்று அவங்க டீச் பண்றத எல்லாரும் மாணவர்களா நாங்க நின்னோம். மாணவர்களா நின்று ஒரு கேட்கக்கூடிய ஒரு அனுபவம், ரொம்ப காலங்களுக்கு முன்பாக மாணவர்களா நின்று கேட்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை இந்த சேனல் எங்களுக்கு வந்து புதிய தலைமுறை சேனல் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கு. அருமையா இருந்துச்சு. ஏன்னா அங்க 2 ஆட்சியாளர்கள் அப்புறம் ஒரு முக்கிய பிரமுகர்கள்லாம் இருக்கும் பொழுது நாங்க எல்லாரும் வந்து இப்ப நிறைய பேர் எங்க அமைப்பின் சார்பா நிறைய பெண்கள்லாம் வந்திருக்காங்க.
நல்ல அருமையா இருந்து ஒரு அருமையான ஃபோரம், நல்ல ஒரு ஆக்குபேஷனலா நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. சேலம் மாநகராட்சியை பொறுத்தவரை முக்கிய பிரச்சனைகள்னா இது இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரியும். நிறைய பிரச்சனை இருக்கு, எதை சொல்ல. அதாவது பிரச்சனை இல்லாத இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து இந்த மாவட்ட ஆட்சியரும் சரி, பாலச்சந்திர ஐயா வந்ததுக்கு அப்புறம் சேலத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கு. கார்பரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் சம்பளம் வந்து பாத்தீங்கன்னா 2 மாசம் 3 மாசம் 4 மாசம் தள்ளி தான் சம்பளம் வரும். இன்னைக்கு 1ஆம் தேதி தானே டான்னு சம்பளம் வருது. எல்லாம் நீங்க யார வேணாலும் கேட்டு பாருங்க, மாநகராட்சி ஊழியர்களுக்கு 1ஆம் தேதி தானே சம்பளம் வருது. அதுக்கு காரணம் என்ன? ஐயா பாலச்சந்திர ஐயா அவர் வந்து உண்மையில நல்ல நிர்வாகம் பண்றாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, நிர்வாகம் நல்லா இருக்கு. எந்த குறைய வந்து சொன்னாலும் பாலச்சந்திர சார் உடனடியாக நிறைவேற்றுறாங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க, மக்களோட குறைய கேட்கறாங்க. அப்படிங்கறது நான் இந்த நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன். அதே மாதிரி மாவட்ட ஆட்சியர் இப்ப புதுசா வந்திருக்காங்க, அவங்களுடைய செயல்பாடு நல்லா இருக்கு அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நிகழ்வு அப்படின்னா மக்களை சாரணும். அந்த மக்களை சாரக்கூடிய நிகழ்வை புதிய தலைமுறை ரொம்ப அருமையான கொண்டு போயிட்டு ஒரு 3 டேஸா. அது இன்னைக்கு ஒரு ஃபைனல் டேவா இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா அது பொதுமக்களை சார்ந்திருக்கக்கூடிய அரசாங்கமாகட்டும், அரசியல்வாதி ஆகட்டும், எல்லாருமே மக்களுக்கானவர்கள். அதே மாதிரி இந்த 5வது தூண் என்று சொல்லக்கூடிய இந்த பிரஸ், புதிய தலைமுறையோட டிவியும் இந்த ஒரு அருமையான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. முதல் விஷயம், சேலம் மாவட்டத்தில் எங்களுக்கு வந்து ரொம்ப நடக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. நடைபாதை கம்மி, வெஹிக்கிள் போறது நிறைய, அதிகமான மக்கள் தொகை, அதிகமான வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அப்ப அதிகமான பாலங்கள் தேவை, அதிகமான ரோடுகள் தேவை. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது பாரம்பரியமா சேலம் எப்படி பாத்தீங்களா, சைலம் இந்தியாவிலேயே தமிழகத்திலேயே முதல் மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தான். இந்த சேலம் மாவட்டம் தோன்றியது மிகப்பெரிய பழமை காலம். 5 மாவட்டங்கள் உள்ளடக்கி தான் சேலமா இருந்ததுங்க. இந்த சேலத்துல பாத்தீங்கன்னா திருமணி முத்தாறு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அந்த திருமணி முத்தாரை தூர்வாரணும். இன்னைக்கு பூரண விளக்கு தமிழகத்துல கொண்டு வரணும், பூரண மது விளக்கு. இளைஞர்கள் எல்லாருமே இன்னைக்கு மதுவுக்கு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு காலம். இளைஞர்கள் கூட லேட்டுங்க, மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப கேட்கவே முடியாம இருக்கு காதுல. இந்த நிகழ்வு வந்து இதெல்லாம் மாறணும். இந்த என் மண் என் ஓட்டு என் உரிமை அப்படின்றது தயவு செய்து இந்த வரக்கூடிய அரசாங்கம் ஓட்டு போட்டு நாங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த பிரதிநிதித்துவத்தை எங்களுக்கு பெண்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த ஓட்டுரிமை சரியான முறையில பெண்கள் எல்லோருமே பயன்படுத்தணும். இந்த ஓட்டுரிமை நமக்கானதா இருக்கக்கூடிய நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். சார், இந்த ஓட்டு போடுறதுன்றது எவ்வளவு முக்கியம்ன்றது நம்ம பல படங்கள்ல காட்டியிருப்போம், பார்த்திருப்போம். ஒரு ஓட்லயே ஆட்சியை மாத்தலாம் அந்த அளவுக்கு. சோ அந்த 100% போல்காக தான் இந்த இப்படி ஒரு நிகழ்ச்சியை நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப ஃபர்ஸ்ட் டைம் 18 இயர்ஸ் ஆகி முதல் ஓட்டு போட போற யங்ஸ்டர்ஸ், அவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ், அதாவது முதல்ல ஓட்டு போடுறவங்க, என் பொண்ணு இந்த தடவை ஓட்டு போடுறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் சொல்றது என்னன்னா, எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்முடைய கடமை, ஜனநாயக கடமையை நம்ம நிறைவேற்றணும். யாரா இருந்தாலும் சரி, ஒரு இந்திய குடிமகன் ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? 18 வயசு நிறைவடைந்தா அவங்க வந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கிக்கிட்டு, நம்ம பாலச்சந்திர ஐயா சொன்ன மாதிரி, ஐஎஸ் பாலச்சந்திர சொன்ன மாதிரி, அந்த வாக்காளர் அடையாள அட்டையை வாங்கிட்டு நம்முடைய ஜனநாயக கடமையை நம்ம வாக்களிப்பதன் மூலமாக நம்ம நிறைவேற்றணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதை வந்து எல்லாருமே, சேலம் மக்கள்னு மட்டும் இல்ல, தமிழகத்தில் உள்ள இந்தியாவில் உள்ள எல்லாருமே இந்த கருத்தை வந்து ஃபாலோ பண்ணணும். 18 வயசு முடிஞ்சு யாரா இருந்தாலும் சரி, தயவுசெய்து போய் நீங்க வாக்களிங்க. வாக்களிப்பது நமது உரிமை. நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, வல்லவர்களை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறது தான் இந்த முதல்ல வந்துட்டு 18 வயது பூர்த்தியான நபர்கள் அனைவருமே, கல்லூரியில பெரும்பாலான மாணவர்கள் வந்துட்டு கல்லூரியில படிச்சுட்டு இருப்பாங்க. கல்லூரியில படிச்சுட்டு இருக்கிறவங்க, கொஞ்சம் வெளியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. அந்த அனைவருமே வந்துட்டு முகாம்கள், நம்மளுடைய புது ஓட்டர்ஸை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முகாம்கள், எண்ணற்ற முகாம்கள் வந்துட்டு இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் நடத்திட்டு இருக்கோம். அந்த தேர்தல் ஆணையத்துல அவங்க பங்கேற்றுட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஓட்டு போடுறதுக்கு உண்டான அப்ளிகேஷனை கொடுக்கணும். ஃபார்ம் 6ன்னு சொல்லுவாங்க, அந்த அப்ளிகேஷனை கொடுக்கணும். அதனால முடிஞ்சதுக்கு அப்புறம், ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் ஓட்டு ஸ்லிப்பு வந்துடும், ஓட்டர் கார்டும் வந்துடும். அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல அனைவருமே வந்துட்டு எந்த விதமான எந்த பணியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ரொம்ப தவிர்க்க முடியாத காரணங்கள், ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்து மீதி இருக்கிற எல்லா அக்கேஷன்லயும் வந்து அந்த ஒரு 10-15 நிமிஷம் நின்று ஓட்டு போடுறதுங்கிறது ஒரு இந்திய குடிமகனாகிய ஒவ்வொருத்தருடைய தலையாய கடமையாகும். அதை எல்லா யங் ஜென்ரேஷன் எல்லாமே இப்போ பார்த்தோம்னா யங் ஜென்ரேஷன்லாம் ரொம்ப அவேர்னஸோட இருக்காங்க. பிளஸ் வந்துட்டு இந்த ஓட்டர் கார்டு வாங்குறதுல இருந்து ஓட்டு போடணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாங்க, நிறைய பேர் காட்டுறாங்க. அதனால இப்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே கட்டத்துல இன்னுமே ஒரு எழுச்சி மாதிரி வரணும் மாணவர்கள் மத்தியில அப்படிங்கறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். இளைஞர்கள் தயவு செய்து இருக்கரம் கூப்பி
ஒரு கண்ணீர் மல்கி நான் சொல்வது என்னன்னு சொல்லி கேட்டீங்களா, வரக்கூடிய ஆட்சி, வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கானது, மக்களுக்கானது. மக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து ஒரு அருமையான நபரை தேர்ந்தெடுக்கணும். ஒரு லஞ்சம் வாங்காம மக்களுக்காக பணிபுரியக்கூடியவர்கள், மக்கள் ஆட்சிக்காக இருக்கக்கூடியவர்கள். காமராஜர் காந்தியோட அந்த காலங்களை சற்று நாம் திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். இன்னைக்கு லஞ்சம், லாவண்யம், ஊழல் இதே பெரிய இதா இருக்கு. இதெல்லாம் தவிர்த்திருக்கக்கூடிய ஒரு நல்ல நபருக்கு, ஊழல்ல தவிர்த்திருக்கக்கூடிய, லஞ்சத்துல தவிர்த்திருக்கக்கூடிய, அரசாங்க பணத்தை அடித்து கொள்ளையடித்து தன்னைத்தானே பெரிய ஆளா நிரூபிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஓட்டை தவிர்த்து நல்ல மனிதர்களுக்கு, இளைஞர்களுக்கு வருங்காலம் செழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை இளைஞர்கள் எல்லோரும் மனதில் கொண்டு நல்லவர்களுக்கு யோசித்து வாக்களிக்க வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். வீட்டுல இருந்தாலோ இல்ல நோட்டாவில ஓட்டு போட்டாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை. யாராவது 10 பேர்ல ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கணும். அந்த நபரை தேர்ந்தெடுத்து அந்த ஓட்டை வீணாக்காம போடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் போட்டிசலி. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.